வணக்கம். சில்வர் சட் செய்திகள். முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் 10 ஆண்டுகளில் 4866 பேர் தற்கொலை. சட்டசபையில் முதலமைச்சர் ரங்கசாமி தகவல். முதல்வர் அனுப்பும் கோப்புகளை கூட அதிகாரிகள் திருப்பி அனுப்புகின்றனர். சட்டப்பேரவையில் ரங்கசாமி வேதனை. உள்ளூர் அரசு பேருந்தில் அனைத்து பெண்களும் இலவசமாக பயணிக்கலாம். முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு. நாட்டிலே தற்கொலை செய்து கொள்பவர்களின் பட்டியலில் புதுச்சேரி முதலிடமாக உள்ளதாக திமுக உறுப்பினர்களின் கேள்விக்கு கடந்த 10 ஆண்டுகளில் 4866 பேர் தற்கொலை செய்து கொண்டுள்ளதாக பட்டியலை வெளியிட்டார் முதலமைச்சர் ரங்கசாமி. புதுச்சேரி சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடரின் உறுப்பினர்களின் கேள்வி நேரத்தில் பேசிய திமுக சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார், நாட்டிலே தற்கொலை செய்து கொண்டவர்களின் பட்டியலில் புதுச்சேரி முதலிடம் இருப்பதாக மத்திய அரசின் தகவலாக உள்ளது. இதுகுறித்த பட்டியல் வெளியிட வேண்டும் என வலியுறுத்தினார். இதற்கு பதிலளித்து பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, புதுச்சேரியில் கடந்த 10 ஆண்டுகளில் 2013 முதல் 2022 வரை 4866 பேர் தற்கொலை செய்துள்ளார்கள் என பட்டியலை வெளியிட்ட முதலமைச்சர் ரங்கசாமி, இதை தடுக்க விழிப்புணர்வு ஏற்படுத்த திட்டம் ஏற்கனவே நடைமுறையில் உள்ளது என தெரிவித்தார். புதுச்சேரியில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சர்களுக்கு அதிகாரம் இல்லை என பேரவையில் உறுப்பினர்களின் காரசார வாக்குவாதத்திற்கு பிறகு முதலமைச்சர் ரங்கசாமி வேதனையை வெளிப்படுத்தினார். மேலும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு மரியாதை அளிக்காத அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் சபாநாயகர் செல்வம் எச்சரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரி சட்டமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் இன்றைய அலுவலில் உறுப்பினர்கள் கேள்வி பதில் நிகழ்வில் புதுச்சேரியில் அரசு அதிகாரிகளை பணி உயர்வு செய்ய தலைமை செயலாளர் தொடர்ந்து தடையாக உள்ளார் என உறுப்பினர்கள் அனைவரும் பேரவையில் எடுத்துரைத்தார்கள். குறிப்பாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களுக்கு உரிய மரியாதையை தலைமை செயலாளர் கொடுப்பதில்லை. அதற்கு உறுதியான முடிவெடுங்கள், இல்லையெனில் சபாநாயகர் இருக்கையில் தலைமை செயலாளரை அமரட்டும் என ஆளுங்கட்சி சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ் ஆவேசத்துடன் பேசினார். புதுச்சேரியில் அமைச்சர்களுக்கு அதிகாரம் இல்லை. மத்தியில் இருந்து வரும் தலைமை செயலாளர், அரசு செயலாளர்கள் அமைச்சர்களை மதிப்பதில்லை என பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா குற்றம் சாட்டினார். தொடர்ந்து அனைத்து உறுப்பினர்களும் இதையே வலியுறுத்த குறுக்கிட்ட முதலமைச்சர் ரங்கசாமி, அதிகாரிகள் பதவி உயர்வுக்கு நான் கோப்பு அனுப்பினால் தலைமை செயலாளர் அதை திருப்பி அனுப்புகின்றார்கள். யூனியன் பிரதேசமான புதுச்சேரியில் அமைச்சர்களுக்கு என்ன அதிகாரம் உள்ளது என எதிர்க்கட்சித் தலைவருக்கு தெரிந்தும் பேசுகிறார் என அமைச்சர்களுக்கு அதிகாரம் இல்லாதது குறித்து முதலமைச்சர் ரங்கசாமி தனது வேதனையை வெளிப்படுத்தினார். தொடர்ந்து பேரவையில் பேசிய சபாநாயகர் செல்வம், அதிகாரிகளின் பதவி உயர்வு மற்றும் பணியிட மாற்றம் செய்ய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளுக்கு மட்டுமே அதிகாரம் உள்ளதாகவும், ஒரு சில அதிகாரிகள் தலைமை செயலரிடம் தவறான தகவல்களை வெளிப்படுத்துகின்றனர். எனவே அதிகார விவகாரம் தொடர்பாக சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் கூட்டி முடிவு எடுக்கப்படும் என்றார். மேலும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு மரியாதை அளிக்காத அரசு அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் சபாநாயகர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநில மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களுக்கோ அமைச்சர் பெருமக்களுக்கோ புதுவையிலே பணிபுரிகின்ற சில மூத்த அதிகாரிகளும் சில மூத்த IAS அதிகாரிகளும் அமைச்சர் உள்ளிட்ட விருப்பங்களை, அவர்களுடைய சொந்த விருப்பங்களை அல்ல, பொதுமக்களுக்கான தேவைகளை நிறைவேற்றுவதற்கு பெரும் தடையாக இருந்து கொண்டு வருகிறார்கள். பெருந்தடையாக இருப்பதோடு மட்டுமல்லாமல் மக்கள் நலனுக்கான திட்டங்களை செயல்படுத்துவதிலே முட்டுக்கட்டையாக இருந்து கொண்டு வருகிறார்கள். புதுச்சேரியில் அனைத்து பெண்களும் உள்ளூர் பேருந்துகளில் இலவசமாக பயணிக்கலாம் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். மேலும் காரைக்கால் மாவட்டத்தில் பருவம் தவறி பெய்த கனமழையால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு ஹெக்டேருக்கு ரூபாய் 7500 வழங்கப்படும் எனவும் ரங்கசாமி பேரவையில் அறிவிப்பை வெளியிட்டுள்ளார்.
புதுச்சேரி சட்டமன்றத்தின் பட்ஜெட் கூட்டத்தொடர் கடந்த 9ஆம் தேதி ஆளுநர் உரையுடன் தொடங்கியது. இந்த கூட்டத்தொடரில் நிதித்துறை பொறுப்பு வகித்த முதலமைச்சர் ரங்கசாமி கடந்த 13ஆம் தேதி 2023-2024க்கான பட்ஜெட்டை தாக்கல் செய்தார். பட்ஜெட்டிற்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் போது உறுப்பினர்கள் விவாதம் இன்று முடிவடைந்தது. இதன் பின்பு முதலமைச்சர் ரங்கசாமி பேரவையில் உரையாற்றினார். அப்போது அனைவரும் எனது பட்ஜெட்டை பாராட்டியுள்ளார்கள். குறைகளை சுட்டிக்காட்டியும் கோரிக்கையும் வைக்கப்பட்டுள்ளது. பட்ஜெட்டில் ஒதுக்கிய முழு தொகையும் செலவு செய்வேன் என உறுதியளித்த முதலமைச்சர் ரங்கசாமி புதுச்சேரியில் காவல்துறையை பலப்படுத்த உள்ளதாகவும் சுற்றுலாவை மேம்படுத்தி வருவாயை அதிகரிக்க நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்த அவர் பட்ஜெட்டில் அறிவித்த எல்லா திட்டங்களையும் செயல்படுத்தப்படும் என உறுதியளித்த முதலமைச்சர் ரங்கசாமி புதிய அறிவிப்புகளையும் வெளியிட்டார். அதன்படி ஏற்கனவே பட்ஜெட்டில் பட்டியலின பெண்களுக்கு மட்டும் உள்ளூர் பேருந்தில் இலவசமாக பயணிக்கலாம் என்ற அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். சட்டமன்ற உறுப்பினர்களின் கோரிக்கையை ஏற்று அனைத்து பெண்களும் அரசு உள்ளூர் பேருந்தில் பயணிக்கலாம் என்ற அறிவிப்பை வெளியிட்டார். மேலும் புதுச்சேரி மாநிலத்தில் விதவைகளுக்கு வழங்கி வந்த ஊக்கத்தொகை ரூபாய் 2000 இருந்து ரூபாய் 3000 உயர்த்தி தரப்படும் என்றும், காரைக்காலில் சமீபத்தில் பருவம் தவறி பெய்த கனமழை காரணமாக பாதிக்கப்பட்ட பயிருக்கு ஹெக்டேருக்கு ரூபாய் 7500 நிவாரணம் வழங்கப்படும் என்றும், அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் இலவச மருத்துவ காப்பீடு வழங்கப்படும் எனவும் தெரிவித்தார். மேலும் புதுச்சேரி அரசு மருத்துவமனைகளில் செய்ய முடியா அதிமுக்கியத்துவம் வாய்ந்த இருதய நோய் உள்ளிட்ட அதிமுக்கிய அறுவை சிகிச்சைகளை தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெறுவோருக்கு ரூபாய் 5 லட்சம் வரை நிதியுதவி வழங்கப்படும் எனவும் அறிவிப்பு வெளியிட்டார். புதுச்சேரி குபேர் பஜார் மற்றும் அண்ணா திடலை சுற்றியுள்ள கடைகளை விரைவில் கட்டித்தர வேண்டி அரசுக்கு வியாபாரிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். புதுச்சேரி நகர பகுதியில் உள்ள அண்ணா திடல் மைதானத்தை ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் வணிக வளாகத்துடன் கூடிய மைதானம் அமைப்பதற்கான பணிகள் கடந்த 2 ஆண்டுகளாக நடைபெற்று வருகின்றது. இதனிடையே கடந்த சில நாட்களாக கட்டுமான பணிகள் ஏதும் நடைபெறாமல் கிடப்பில் போடப்பட்டது. இந்நிலையில் அண்ணா திடல் ஒட்டிய பகுதிகளில் கடைகள் வைத்திருந்த குபேர் பஜார் மற்றும் அதனை சுற்றியுள்ள கடையின் உரிமையாளர்கள் மற்றும் குபேர் பஜார் சங்க நிர்வாகிகள் கட்டுமான பணிகளை விரைந்து முடிக்க கோரி அண்ணா சதுக்கம் அருகே சாலை மறியலில் ஈடுபட்டனர். இந்நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த சங்க நிர்வாகிகள் மற்றும் வியாபாரிகள் கூறுகையில் கடந்த 2 வருடங்களாக முன்னர் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் அண்ணா திடல் சுற்றியுள்ள குபேர் பஜார் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட கடைகள் புதியதாக 6 மாதத்திற்குள் கட்டி தருகிறோம் என கூறி கடைகளை அகற்றுமாறு அதிகாரிகள் கேட்டுக்கொண்டனர். இதனால் உடனே எந்தவித எதிர்பார்ப்பும் தெரிவிக்காமல் அனைத்து கடைகளையும் காலி செய்தோம். ஆனால் 2 வருடங்கள் ஆகியும் இதுவரை கட்டுமான பணிகளை முடிக்காமல் தொடர்ந்து காலம் தாழ்த்து வருகின்றனர். இதனால் தங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு மிகவும் வறுமையில் வாழும் சூழல் ஏற்பட்டுள்ளதாகவும், எனவே அரசு இதுகுறித்து உடனே நடவடிக்கை எடுத்து கட்டுமான பணிகளை விரைந்து முடித்து உடனே கடைகளை கட்டித்தர வேண்டும் என வியாபாரிகள் மற்றும் நிர்வாகிகள் அரசுக்கு கோரிக்கை வைத்தனர். இதில் குபேர் பஜார் சங்க நிர்வாகிகள் தலைவர் ராதா, செயலாளர் இஸ்மாயில், பொருளாளர் ரஃபிக், வியாபாரிகள் கோபால் மற்றும் லட்சுமி, அன்வர், யாசின், சீனிவாசன் உட்பட பலர் உடனிருந்தனர். திருப்பி என்ன சொல்கிறாங்கன்னா செக்ரட்டரியேட்டு காசு பில்லு வரலான்றாங்க. கான்ட்ராக்டுக்காரர் கேட்டால் செக்ரட்டரியேட்டை சொல்கிறாரு, செக்ரட்டரியேட்டு கேட்டால் கான்ட்ராக்டுக்காரர் சொல்கிறாரு. அரசாங்கம் எங்கள் குடும்பம் 500 குடும்பத்துங்களுக்கு வேலை கொடுக்க முடியாது. நாங்கள் சுய தொழில் செஞ்சால் எங்களை நடுத்தெருவுக்கு இட்டுன்னு வராங்க. எங்களுக்கு அதிவிரைவாக கடை கட்டி கொடுக்கும்போது மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். இல்லாட்டாலும் தான் எடுக்கணும். ஆமாம், இல்லைல்ல நாங்கள் எல்லாம் வாழ்வாதாரத்தை நடுரோட்டில் தான் மீண்டும் உட்கார வேண்டிய நிலைமைக்கு எங்களை அரசாங்கம் தள்ளக்கூடாது. கழக பொதுச் செயலாளர் தேர்தலுக்காக புதுச்சேரி மாநிலத்திற்கு உட்பட்ட நகரங்கள், தொகுதிகள், வார்டுகள் ஆகியவற்றிற்கான புதிய கழக உறுப்பினர் உரிமை சீட்டுகள் வழங்கும் நிகழ்ச்சி தலைமை கழகத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் செய்தியாளர்களிடம் அன்பழகன் அவர்கள் கூறுகையில், திமுக தலைவர் ஸ்டாலினுடைய குறுக்கு புத்தியை OPS போன்றவர்கள் துணையோடு அதிமுகவை அழிப்பதற்கான அத்தனை நடவடிக்கையும் இன்று தூள் தூளாக ஆக்கப்பட்டு அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளர், முன்னாள் முதலமைச்சரும் தமிழ்நாடு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடியார் தலைமையில் கழகம் வீரநடை போட்டுக் கொண்டு இருக்கின்றது. ஏற்கனவே கழகத்தினுடைய உறுப்பினர் அட்டையில் கழகத்திற்கு தீங்கு விளைவித்து வருகின்ற கழகத்தினுடைய சட்ட திட்டங்களுக்கு நேர்மாறாக செயல்பட்டவர்கள், கழகத்திற்கு துரோகம் செய்தவர்கள் படங்கள் நீக்கப்பட்டு புதிதாக உறுப்பினர் புதுச்சேரி, கேரளா, கர்நாடகா
ஆந்திர உள்ளிட்ட மாநிலங்களில் புதிதாக உறுப்பினர் அட்டை வழங்கப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் புதுச்சேரி மாநிலத்தில் இந்த உறுப்பினர் அட்டை வழங்கப்பட்டதாக கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், புதுச்சேரி மாநிலத்திற்கு ப்ரீபெய்ட் மீட்டர் சிஸ்டம் கொண்டு வருவது என்பது தவறு என்பதை அதிமுக சார்பில் நாங்கள் முதலில் சட்டமன்றத்திற்கு வெளியிலே சுட்டி காட்டியிருக்கிறோம் என்றும், ஆனால் இன்று சட்டமன்றத்தில் திமுக ப்ரீபெய்ட் திட்டம் தவறு என்று எதிர்ப்பு தெரிவித்து வெளிநடப்பு செய்தது நாடகத்தனமான ஒன்று என குற்றம் சாட்டினார். புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்தமட்டில் எதிர்க்கட்சி இல்லாத சட்டமன்றமாக நம்முடைய முதலமைச்சர் மாற்றியுள்ளது என்பது பெருமைக்குரிய விஷயம் என்றும், புதுச்சேரி அரசு ப்ரீபெய்ட் சிஸ்டத்தில் ஒரு முடிவு எடுத்துட்டாங்க, இனிமே ப்ரீபெய்ட் சிஸ்டம் வராது என்றும் அதற்கு வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்வதாக கூறினார். இந்நிகழ்ச்சியில் மாநில கழக அவைத்தலைவர் அன்பானந்தம், மாநில பேரவை செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான பாஸ்கர், மாநில கழக இணை செயலாளர்கள் வீரம்மாள், முன்னாள் கவுன்சிலர் கணேசன், திருநாவுக்கரசு, மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன், மாநில கழக துணை செயலாளர் நாகமணி கிருஷ்ணமூர்த்தி, காந்தி, மணவாளன், குமுதன், புதுச்சேரி நகர செயலாளர் அன்பழகன் உடையார், உழவர்கரை நகர செயலாளர் சித்தானந்தம், தொகுதி கழக செயலாளர்கள் சிவகுமார், கிருஷ்ணன், கமல்தாஸ், வேலவன், சம்பத், துரை, கருணாநிதி, தர்மலிங்கம், கோபால், குணசேகரன், சண்முகதாஸ், பொதுக்குழு உறுப்பினர்கள் சிவராமராஜா, ரவிக்குமார், பாலன், பிரபாகரன், குணசேகரன், செந்தில்குமார் உட்பட பலர் திரளாக கலந்து கொண்டனர். பாண்லே பால் நிலையம் திறப்பதற்கான இடத்திற்கு அனுமதி வேண்டி முதலமைச்சர் ரெங்கசாமி அவர்கள் மற்றும் உப்பளம் தொகுதிக்குட்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கன்னடி அவர்களுக்கும் அனுமதி வழங்க கோரி திருநங்கைகள் கூட்டமைப்பு கோரிக்கை மனு வைத்தனர். புதுச்சேரியில் மொத்தம் 206 திருநங்கைகள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். இவர்களின் வளர்ச்சிக்காக மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமையின் கீழ் அக்னி சிறகுகள் திருநங்கைகள் கூட்டமைப்பு டாக்டர் ஷீதல் நாயக் அவர்களின் தலைமையில் உருவாக்கப்பட்டு சுய உதவி குழுக்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. எனவே திருநங்கைகளின் வாழ்வாதார வளர்ச்சி குறித்து அடிப்படை வசதி இல்லாமல் அவதிக்குள்ளாகும் திருநங்கைகளின் வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் வகையில் 3 திருநங்கைகள் ஒன்றிணைந்து சுயதொழில் செய்து வறுமையை போக்கும் விதமாக கடற்கரை சுப்பையா சாலையில் பாண்லே பால் நிலையம் திறப்பதற்கான இடத்திற்கு அனுமதி வேண்டி முதலமைச்சர் ரெங்கசாமி மற்றும் அந்த தொகுதிக்குட்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கன்னடி அவர்களுக்கும் அனுமதி வழங்க கோரி கோரிக்கை மனுவை வழங்கினர். எட்டாவது ஊதிய குழுவை அமைத்திட வலியுறுத்தியும் ஒப்பந்த ஊழியர்களை உடனடியாக பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தி சுகாதாரத்துறை ஊழியர்கள் இயக்குநர் அலுவலகம் முன்பு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சுகாதாரத்துறையில் பணிபுரிந்து வரும் சுகாதார ஊழியர்களுக்கு 7வது ஊதிய குழு பரிந்துரையின்படி உயர்த்தப்பட்ட நோயாளி கவனிப்பு படி மற்றும் நர்சிங் அலவன்சி ஆகியவற்றை முன் தேதியிட்டு உயர்த்தி வழங்க வேண்டும். 10 ஆண்டுகளுக்கும் மேலாக ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரியும் NHM ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். ஆஷா பணியாளர்களுக்கு குறைந்தபட்ச ஊதியமாக மாதம் ரூபாய் 10,000 வழங்க வேண்டும். ஒரு நபர் குழு பரிந்துரையின் பேரில் ஊதிய உயர்வு அளிக்கப்பட 10க்கும் மேற்பட்ட பதவிகளுக்கு மத்திய அரசின் ஒப்புதலை பெற நடவடிக்கை எடுக்க வேண்டும். வாரிசுதாரர் பணி நியமனத்தை உடனடியாக செய்ய வேண்டும் என்பன போன்ற 30 அம்ச கோரிக்கைகளை தீர்க்க புதுச்சேரி அரசை வலியுறுத்தி சுகாதார ஊழியர் சங்கங்களின் சம்மேளனத்தின் சார்பில் இயக்குநர் அலுவலக வளாகத்தில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு சுகாதாரத்துறை ஊழியர் சங்கங்களின் சம்மேளனத்தின் தலைவர் கீதா தலைமை தாங்க சுகாதாரத்துறை ஊழியர்கள் 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். உலகிலேயே மிக உயரமான வரலாற்று சிறப்புமிக்க 72 அடி உயரம் கொண்ட ஸ்ரீ மகா விஸ்வரூப பாதாள ஸ்ரீ பிரத்யங்கிரா காளி ஆசிரமத்தில் புதியதாக அமைக்கப்பட்டுள்ள 16 அடி உயர ஸ்ரீ லட்சுமி நரசிம்மருக்கு மண்டல அபிஷேகம் நிறைவு விழா நடைபெற்றது. திருமகள் கேள்வனான ஸ்ரீமன் நாராயணன் பரம் வியூம் விபுவம் அந்தர்யாமுச்சம் அர்ச்சா என்ற ஐவகை நிலைகளுள் அர்ச்சாரூப நிலையில் எழுந்தருளியுள்ள அபிமான ஸ்தலங்கள் பலவற்றுள் ஒன்றாகிய பரிக்கல், பூவரசங்குப்பம், சிங்கிரிக்குடி, அந்திலி, இஞ்சிமேடு இது போன்ற
நரசிம்ம சேஷத்திற்கு அருகாமையில் அமைந்துள்ள உலகிலேயே மிக உயரமான வரலாற்று சிறப்புமிக்க 72 அடி உயரம் கொண்ட ஸ்ரீ மகா விஸ்வரூப பாதாள ஸ்ரீ பிரத்யங்கிரா காளி ஆசிரமத்தில் புதிதாக 16 அடி உயர சிலை ஸ்ரீ லட்சுமி நரசிம்மருக்கு அமைக்கப்பட்டுள்ளது. இந்த கோவிலின் நூதன அஷ்டபந்தன மகா சம்பிரோஷண கும்பாபிஷேகம் கடந்த 10ஆம் தேதி நடைபெற்றது. தொடர்ந்து லட்சுமி நரசிம்மருக்கு கடந்த 48 நாட்களாக பால், தயிர், நெய், வெண்ணெய், இளநீர் உள்ளிட்ட 9 திரவியங்களாலும் நவதானியங்கள் மற்றும் பழங்களாலும் அபிஷேகம், ஆராதனைகள் மற்றும் யாக பூஜை நடைபெற்றது. இதில் தமிழகம் மற்றும் புதுச்சேரி சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு லட்சுமி நரசிம்மரை வழிபட்டு சென்றனர். இதைத் தொடர்ந்து 48ஆம் நாள் மண்டல அபிஷேக நிறைவு விழா நடைபெற்றது. இதில் லட்சுமி நரசிம்மருக்கு சிறப்பு அபிஷேகம், ஆராதனைகள் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து நிகழ்ச்சியின் இறுதியில் பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகத்தினர் செய்திருந்தனர். தூணை அவன் தட்ட ஆங்கே வளர்ந்திட்ட வாளுகிர் சிங்கம் உருவாகி பிளந்திட்டு இரணிய நகல் மார்பகம் கீழ்ந்த இந்த நரசிம்மருடைய அவதார ஸ்தலம் ஆந்திர மாநிலம் நந்தியால் ஜில்லா ஆல்லகட்டா தாலுகா அஹோபிலம் என்றும் ஆழ்வாருடைய வசனப்படி சிங்கவேல் குன்றம் என்று 108 திவ்ய தேசங்களிலே 97வது க்ஷேத்திரமான ஸ்ரீ அஹோபிலம் முக்கோடி தேவர்களும் இரண்யகசிபனுடைய உபத்திரவத்தை பகவான் ஸ்ரீமன் நாராயணனிடம் விண்ணப்பிக்க பகவான் சத்யம் விதாதும் நிஜபிருத்ய பாஷிதும் வியாப்தும் ஸ்வபூதேஷ்வச்சிரேஷ்வச்சாத்மனः அதிருஷ்யதாம் அத்யத்புத ரூபமுத்வஹன். கழக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் நடித்துள்ள கண்ணை நம்பாதி திரைப்படத்தை புதுச்சேரி மாநில அமைப்பாளர் சிவா தலைமையில் திமுகவினர் பார்த்து ரசித்தனர். கழக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நடித்துள்ள கண்ணை நம்பாதி திரைப்படம் இன்று வெளியாகியுள்ளது. புதுச்சேரி காமராஜ் சாலையில் உள்ள பாலாஜி திரையரங்கில் வெளியாகியுள்ள இத்திரைப்படத்தை புதுச்சேரி மாநில உதயநிதி ஸ்டாலின் ரசிகர் மன்ற தலைவர் உத்தமன் ஏற்பாட்டில் புதுச்சேரி மாநில கழக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா அவர்கள் தலைமையில் கழக சட்டமன்ற உறுப்பினர்கள், நிர்வாகிகள், தொண்டர்கள் பார்த்து ரசித்து பாராட்டினர். இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கென்னடி, சம்பத், செந்தில்குமார், பொதுக்குழு உறுப்பினர் கோபால் மற்றும் உதயநிதி ஸ்டாலின் ரசிகர் மன்ற நிர்வாகிகள் மற்றும் திமுக நிர்வாகிகளும் ஏராளமானோர் கலந்து கொண்டு படத்தை பார்த்து ரசித்தனர். மேலும் திரைப்படம் பார்க்க வந்த ரசிகர்கள் உள்ளிட்ட பொது மக்களுக்கு மரக்கன்றுகள் வழங்கப்பட்டது. தேசிய கல்விக் கொள்கை 2020 மற்றும் அதன் அமலாக்கங்கள், தொலைநோக்கு மற்றும் சவால்கள் என்ற தலைப்பில் 2 நாள் கருத்தரங்கம் தாகூர் கலைக்கல்லூரியில் நடைபெற்றது. இந்திய சமூக அறிவியல் ஆராய்ச்சி கவுன்சில் நிதி உதவியுடன் 2023 மார்ச் 17 மற்றும் 18 ஆகிய தேதிகளில் தேசிய கல்விக் கொள்கை 2020 மற்றும் அதன் அமலாக்கங்கள், தொலைநோக்கு மற்றும் சவால்கள் என்ற தலைப்பில் 2 நாள் தேசிய கருத்தரங்கு புதுச்சேரி தாகூர் கலைக்கல்லூரி பாரதியார் கருத்தரங்க அரங்கில் தொடங்கியது. கருத்தரங்கில் புதுச்சேரி கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம், காலாப்பட்டு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் மற்றும் புதுச்சேரி உயர்கல்வி செயலாளர் ஜவஹர் ஆகியோர் பலர் கலந்து கொண்டனர். இந்த கருத்தரங்கில் நாடு முழுவதிலும் உள்ள புகழ்பெற்ற அறிஞர்கள் இக்கருத்தரங்க கலந்துரையாடல்களில் கலந்து கொண்டு NEP 2020 செயல்படுத்துவது குறித்து தாங்கள் கருத்துக்களை முன்வைத்தனர். புதுச்சேரி பிராந்தியத்தில் NEP 2020 குறித்த தேசிய கருத்தரங்கை ஏற்பாடு செய்வதற்கான முன்முயற்சி இது என்பது குறிப்பிடத்தக்கது. மாணவர்களுக்கு இந்த உதவி தொகை வழங்கப்படுகிறது. அவர்களுக்கெல்லாம் நிதி உதவி செய்யணும்னு சொல்லிட்டு பிரின்சிபல் அவர்கள் இந்த இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கிறாங்க. சட்டமன்ற உறுப்பினர் எங்கள் அன்பு ஐயா கல்யாண சுந்தரம். தேசிய அளவிலான கிராப்ளிங் மல்யுத்த போட்டியில் புதுவை வீராங்கனை பதக்கம் வென்று சாதனை படைத்துள்ளனர்.
இந்திய தேசிய அளவிலான கிராப்ளிங் மல்யுத்த போட்டி உத்தரப்பிரதேச மாநிலம் கோண்டாவில் நடைபெற்றது. இதில் புதுச்சேரி வீராங்கனை மைதிலி கலந்து கொண்டு வெள்ளிப் பதக்கம் வென்று சாதனை படைத்தார். இவர் மல்யுத்த சங்க செயலாளர் மாஸ்டர் வினோத் தலைமையில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் அவர்களை சந்தித்தனர். அவர் வீராங்கனைக்கு பதக்கம் மற்றும் சான்றிதழ் வழங்கி வாழ்த்தினார். இந்நிகழ்ச்சியில் சங்க உறுப்பினர்கள் செல்வம், சிலம்பரசன், பிரேம், சோமசுந்தரம், ஜெயஸ்டு, காமேஸ்வரன், பயிற்சியாளர்கள் வசந்த் உடன் இருந்தனர். இதற்கான ஏற்பாட்டினை ஜான் செய்திருந்தார். முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் 10 ஆண்டுகளில் 4866 பேர் தற்கொலை. சட்டசபையில் முதலமைச்சர் ரங்கசாமி தகவல். முதல்வர் அனுப்பும் கோப்புகளை கூட அதிகாரிகள் திருப்பி அனுப்புகின்றனர். சட்டப்பேரவையில் ரங்கசாமி வேதனை. உள்ளூர் அரசு பேருந்தில் அனைத்து பெண்களும் இலவசமாக பயணிக்கலாம். முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு. இத்துடன் சில்வர் சட் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.